சிங்கள மொழியில் மிகவும் அந்த இலக்கிய சிங்களம் இலக்கிய பாவனையுடைய சிங்கள மொழியினை அறிந்து கொண்டது அனுரகுமார திசாநாயக தோழரின் உரைகளை கேட்டு நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை பேசும் உங்களுக்கு மத்திய குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த என்பிபியினுடைய கொள்கை பிரகடனமாக இருக்கட்டும், எங்களுடைய குறுகால வேலை திட்டமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த மத்திய குழு அல்லது நிறைவேற்று குழுவின் தீர்மானத்துக்கு அடிப்படையாக செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற செயல்பாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்ஜின் எந்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கங்கள் இந்த வைத்தியர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டின் முக்கியமான இந்த பணியாளர்கள், சேவையாளர்கள், நாங்கள் ஒரு பிஸ்டன். தெற்கில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அல்ல தமிழ் மக்களுக்கான மாற்றம் அல்ல என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் கலந்துரையாடலில் இனவாதத்தினை அல்லது இன அடிப்படையிலான ஒரு செயற்பாட்டினை முன்னிறுத்துவதற்காக அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய தனி வேட்பாளர்களை நிறுத்துமா, அதற்கான ஆதரவு தளம் அங்கே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது அண்ணாவுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம், தமிழ் சமூகத்திற்குள் ஊழல், லஞ்சம், துஷ்பிரயோகம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்ததற்காக நான் அர்ஜுனா அண்ணாவிற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன், கடமைப்பட்டேன். அநேகமாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளில் ரணிலிற்கு ஒரு அதாவது ஐக்கிய தேசிய கட்சிபால் ஒரு பாரிய ஈர்ப்பிருக்கின்றது. அது ஏன் என்று எனக்கு என்றால் புரியவில்லை. அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கென் வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் தற்பொழுது புதிய ஓர் அலையை இலங்கை அரசியலில் ஏற்படுத்தியிருக்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் என்பிபி கட்சியை சார்ந்தவர், தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பாளராகவும் பல தடவை பல மேடைகளில், குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பொது கூட்டங்களை நடாத்துகின்ற பொழுது உரை பெயர்ப்பாளராக இருந்தவரும், தேசிய மக்கள் சக்தியாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டாலும் எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரை யுத்தம் செய்து கொள்ளாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். இந்த அமைப்பின் இப்பொழுது முழுநேர தொண்டராக கடமையாற்றுகின்ற முடிவை எடுத்திருக்கக்கூடிய ஒரு வைத்தியர், மிக இளம் வைத்தியர் டாக்டர் அருள் கோகுலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் தம்பி கோகுலன். வணக்கம். உங்களை பற்றி தனிப்பட்ட ஒரு அறிமுகத்தை தாருங்களேன். என்னுடைய பேர் அருள் கோகிலன், அதாவது அருள் இன்பநாதன் கோகிலன். என்னுடைய தந்தையின் பேர் அருள் இன்பநாதன், அம்மா ஞானசோதி. இருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நான் பிறந்தது, வளர்ந்தது, என்னுடைய இளமை காலம் முழுவதையும் கழித்தது நீர்கொழும்பு நகரில். நீர்கொழும்பு நகரம் ஒரு பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல சமூகங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நகரம். அங்கு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரி, அந்த கல்லூரியில் கல்வி பயின்று என்னுடைய வருடத்தில் ஒரே ஒரு உயிரியல் மாணவன் மருத்துவ பிரிவுக்கு தெரிவு செய்யப்பட்டேன். என்னுடைய பாடசாலையில் 3வது மருத்துவ பட்ட படிப்பை பெறுவதற்கு தகுதி பெற்ற மாணவன். யாழ் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த 3 தகுதி பெற்ற மாணவர்களும் தங்களுடைய இளமானி பட்டத்தினை நிறைவு செய்தார்கள் என்பது ஒரு விசேடமான ஒரு குறிப்பு. உங்களுடைய இந்த ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு, அதுவும் குறிப்பாக என்பிபி கட்சியை நீங்கள் தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன தம்பி? உண்மையாக என்னுடைய அரசியல் ஈடுபாடு 2015 இருந்து ஆரம்பிக்கின்றது. என்னுடைய முதலாவது எனக்கு வாக்கு கிடைத்தது 2015ஆம் ஆண்டு. நான் என்னுடைய முதலாவது வாக்கினை மைத்ரிபால சிறிசேனவுக்காக பயன்படுத்தினேன். அப்பொழுது நான் இலங்கையின் அரசியல் களத்தினை பற்றி நான் ஆராய ஆரம்பித்தேன். இலங்கையின் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான செயற்பாட்டாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன்.
அன்று அந்த தேடலில் தான் அனுரகுமார திசாநாயக்க என்னுடைய ரேடாருக்குள் வந்தார். அனுரகுமார திசாநாயக் அதாவது அப்பொழுதுதான் எனக்கு பார்க்கும்பொழுது இலங்கையில் இவ்வாறான அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்களா, இப்படி கட்சிகள் இருக்கின்றதா என்று ஒரு 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 கியூரியோசிட்டி எனக்குள் உருவாகியது. நான் அதை தொடர்ந்து அவரை யூடியூபில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணும் பொழுது உண்மையில் இவர்கள் மிக சிறந்த கருத்துக்களை கொண்டிருக்கிறார்களே, ஏன் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று ஒரு எண்ணம் ஒன்று ஏற்பட்டது. அவர்கள் மீது பாரிய ஈர்ப்பு ஒன்று ஏற்பட்டது. நான் உண்மையில் சிங்கள மொழியில் மிகவும் அந்த இலக்கிய பாவனையுடைய சிங்கள மொழியினை அறிந்து கொண்டது அனுரகுமார திசாநாயக்க தோழரின் உரைகளை கேட்டு. நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். දෙමළ භාෂාව කතා කරන ඔබට தமிழ் மொழியை பேசும் உங்களுக்கு ඔබට මානන්‍ය ප්‍රශ්න තිබෙන බව අපි පිළිගන්නවා. உங்களுக்கே சுவிசேஷமான பிரச்சனைகள் பல இருக்கின்றன. ඔබට ඔබගේ භාෂාවෙන් உங்களுக்கு உங்களுடைய மொழியின் மூலம் රාජ්‍යත් එක්ක කටයුතු කරන්න අයිතිය තිබිය යුතුයි. அரசாங்கத்துடன் செயற்படுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதை கேட்டுத்தான் நான் அதை தெரிந்து கொண்டேன். ஆகவே 2015 எனக்கு அதாவது ஜேவிபி கட்சி தொடர்பாகவும் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுடைய மார்க்சிசம் சோசலிசம் போன்ற பின்னணி தொடர்பாகவும் ஒரு பாரிய ஆர்வம் உண்டு. தேசிய மக்கள் சக்தியில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நீங்கள் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டீர்கள். 23 கட்டமைப்புகள் இருக்கிறது என்று நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை சற்று விளக்குவீர்களா? எப்படியாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல்பாடு அல்லது அவர்களுடைய நெட்வொர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லக்கூடியதாக இருக்குமா? அதாவது இப்ப தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் பங்காளி அமைப்புகளாக 23 வித்தியாசமான அமைப்புகள் இருக்கின்றன. தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு அதில் முதன்மையானதாக இருக்கின்றது. அதே போல எங்களுடைய பெண்கள் அமைப்புகள் இருக்கின்றன. அதே போல இஸ்லாமிய சகோதரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. என்னால் நேரடியாக பெயரை குறிப்பிடுவதில் என்னிடம் கையில் தரவுகள் இல்லை. இவ்வாறு வித்தியாசமான கண்ணோட்டங்களுடைய பல அமைப்புகளை ஒன்று சேர்த்து ஒரு பொது யாப்பின் அடிப்படையில் ஒரு மத்திய குழு ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அந்த மத்திய குழு மத்திய நிறைவேற்று குழுவில் 83 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த மத்திய குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த என்பிபியினுடைய கொள்கை பிரகடனமாக இருக்கட்டும், எங்களுடைய குறுகால வேலை திட்டமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த மத்திய குழு அல்லது நிறைவேற்று குழுவின் தீர்மானத்துக்கு அடிப்படையாக செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அமைப்புகள் என்ற ரீதியில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதில் இணைவதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. அதாவது என்னவென்றால், ஏற்கனவே இந்த அரசாங்கத்தில் பங்கு பெற்றி அதில் இருக்கக்கூடிய ஊழல் செயற்பாடுகள் அவற்றிலும் பங்கு எடுத்துக்கொண்டு இருக்கும் எந்த ஒரு அமைப்பினையும் இந்த என்பிபிக்குள் நாங்கள் சேர்த்துக் கொள்வதில்லை என்பதில் நாங்கள் திடமாக இருந்தோம். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணியை நாங்கள் மேற்கொள்ள போவது சம்பிரதாய அரசியல் கட்சி. ஆனால் இதுவே மாற்று அரசியல், முற்போக்கான அரசியல் செய்யக்கூடிய அமைப்புகள் பல எங்களுடன் இணைந்திருக்கின்றன. நீங்கள் அமைப்புகள் என்று சொல்லுகிற பொழுது அது என்பிபி கட்சியினுடைய கட்டமைப்புகள் இல்லை, அவர்கள் சுயாதீனமான கட்டமைப்புகள், ஆனால் என்பிபியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்கிறீர்கள், அப்படித்தானே? அதாவது அவர்களுடைய அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி வழங்கும் இந்த மேடைதான் சரியான மேடை என்று ஏற்றுக்கொள்ளும் சுயாதீன அமைப்புகள் பலவற்றின் ஒரு ஒன்றியம். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு வைத்தியராக, இளம் வைத்தியராக, இன்னும் முழுநேர வைத்தியத்துறையில் செயல்படாதவராக, அதே போல் சகோதரி இந்திமா அவர்களும் கூட இளம் வைத்தியராக சேவையாற்றியவர்கள், முழு நேரமாக இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியோடு செயல்படுகிறீர்கள். அதற்கான தேவை, அதற்கான காரணம் என்று கேட்டால், உண்மையில் தோழர், இந்த நாட்டினை நாங்கள் ஒரு வாகனமாக நாங்கள் உருவமைப்போம் என்றால், இந்த வாகனத்தின் என்ஜின் எந்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கங்கள் இந்த வைத்தியர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டின் முக்கியமான இந்த பணியாளர்கள், சேவையாளர்கள், நாங்கள் ஒரு பிஸ்டன் போல அல்லது நாங்கள் அதில் இருக்கக்கூடிய கிராங்க்ஷாட் போல மிக முக்கியமான பகுதி. ஆனால் எந்திரத்தில் ஒரு அங்கமாக, ஒரு கூறாக, தனியாக என்னால் எதையுமே செய்ய முடியாது.
நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்திருந்தீர்கள், நீங்கள் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். அவருடைய உரையை கேட்டுத்தான் செஞ்சிங்களத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று மிக தெளிவாக உங்களுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் இருந்தது. අපේ පැරණි පරම්පරාව ජාතිවාද වැපරුව எங்களுடைய பழைய பரம்பரை இனவாதத்தை பரப்பினர். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்கள் பரம்பரை நாங்கள் யுத்தம் செய்து கொண்டோம். උතුරේ දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் සාමාන්‍ය අම්මා තාත්තගේ දරුවෝ சாதாரணமான தாய் தந்தையினர் குழந்தைகள் දහස් ගණනක් මිය ගියා. ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தனர். අදත් උතුරේ අම්මා இன்றும் வடக்கில் இருக்கும் தாய் තමන්ගේ අහිමි වූ අතුරුදහන් වූ දරුවගේ ඡායාරූපය තියාගෙන පාරේ අඬා වැටෙනවා. தனது காணாமல் போன மகனின் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு අපේ අතීත පරම්පරාව ජාතිවාද වැපරුවා. வீதியில் கண்ணீர் சிந்தினார். எங்களுடைய பழைய பரம்பரை இனவாதத்தை பரப்பியது. අපේ පරම්පරාවෙහි ගොදුරු බවට පත් වුණා. எங்களுடைய பரம்பரை அதன் பிரதிபலனை அனுபவித்தோம். அந்த மொழிபெயர்ப்பு அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். அந்த உரைபெயர்ப்பு என்பது மிக அற்புதமாக அச்சொட்டாக அவருடைய உணர்வோடு பேசக்கூடியதாக இருந்தது. அந்த அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்குமா? இந்த வாய்ப்பு முதல் முறையாக தோழர் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு மொழிபெயர்க்கும் வாய்ப்பு எனக்கு 2018 ஆண்டு பிரதேச சபை தேர்தல்கள் இடம்பெற்றன என்று நான் நினைக்கின்றேன். அதன் போதுதான் முதல் தடவையாக வாய்ப்பு கிடைத்தது. அன்றே அனுர தோழருக்கு அது மிகவும் பிடித்து விட்டது. அதாவது என்னுடைய மொழிபெயர்ப்பு அவருக்கு பிடித்து விட்டது. அதன் பின் அனுர தோழர் வடபகுதிக்கு வரும் பொழுது ஒரு அழைப்பினை ஏற்படுத்தி தம்பி வருகிறாரா, தம்பி இருக்கிறாரா என்று ஒரு அழைப்பொன்று அழைப்பார். உடனே நான் சென்று விடுவேன் மொழிபெயர்ப்பதற்காக. நான் மிகவும் பல விடயங்களை நான் அறிந்து கொண்டேன். அதாவது அந்த 2018 இருந்து இன்று 2024 அனுர தோழரின் உரைகளில் இருக்கக்கூடிய கண்டென்ட் விடயமாக இருக்கட்டும், அதை அவர் பிரதிபலிக்கும் விதமாக இருக்கட்டும், அதை அவர் கூறும் அந்த தொனியாக இருக்கட்டும், அவை அனைத்தும் ஒரு மாற்றத்துக்கூடாக வந்திருக்கின்றன. அன்று பலருக்கு விமர்சனங்களை செய்து கொண்டிருந்த தோழர் இன்று இந்த நாட்டிற்கான சரியான திசையினை எவ்வாறு கொண்டு போக வேண்டும் என்பது தொடர்பான ஆழமான தத்துவ கலந்துரையாடல்களில் அவருடைய உரையின் மைய பகுதியினை மாற்றி அமைத்திருக்கின்றார். அது எங்களுடைய நாட்டின் சிறந்த பாதையில் போவதற்கான ஒரு பிரதிபலி. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப அவதானமாக அந்த துறையை, அதாவது நீங்கள் கற்றது ஒன்றாக இருந்தாலும் அந்த துறை, அதாவது அந்த உரைபெயர்ப்பு என்பதை சரியாக புரிந்து கொண்டு அவருடைய மேனரிசம், அவருடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர் வெளிப்படுத்துவது எதை சொல்ல விரும்புகிறார் என்பதையெல்லாம் உள்வாங்கி அதை வகையில் நீங்கள் செய்தது பிரமிக்கக்கூடியதாக இருந்தது என்பதனால் தான் அந்த துறை சார்ந்தவர் என்ற முறையில் அந்த கேள்வியை கேட்டேன். அருமை, பாராட்டுகள் தம்பி. இந்த இடத்தில் கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற செயல்பாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதை விட ஒரு சில கட்சிகள் ஆங்காங்கே 2 விதமான வித்தியாசமான எண்ணக்கருக்களோடு தமிழரசு கட்சி ரணிலுக்கா அல்லது சஜித்துக்கா என்கிற மாதிரியாக கடைசி நேரம் வரை மக்களை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே பார்க்கிற பொழுது பொது வேட்பாளர் ரணில், சஜித், அதுக்கு பின்னர் தான் அன்றகுமாரவுக்கான வாக்குகள் வந்திருந்தது. நீங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்தவர், தமிழ் மக்களோடு பழகியவர் என்கின்ற முறையில் அந்த நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய பங்களிப்பை பற்றி என்ன சொல்லுவீர்கள் தம்பி? தமிழ் சமூகத்துக்குள்ளும் அதே போல் சிங்கள சமூகத்துக்குள்ளும் நாங்கள் ஒரு எக்கோ சேம்பருக்குள் இருக்கு. நாங்கள் வெவ்வேறு எக்கோ சேம்பர்களுக்குள் இருக்கு. சிங்கள சமூகம் அதற்கென்ற ஒரு எக்கோ சேம்பருக்குள் இருக்கின்றது, நாங்கள் எங்களுக்கு ஒரு எக்கோ சேம்பருக்குள் இருக்கு. அதாவது ஒரு பெரிய பாரிய குகைக்குள் நாங்கள் இருந்து பேசுகின்றோம். அந்த ஒளிகள் மீண்டும் மீண்டும் மறுதளித்து எங்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கு. ஆகவே எங்களுடைய அநேகமாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகளில் ரணிலிற்கு அதாவது ஐக்கிய தேசிய கட்சிபால் ஒரு பாரிய ஈர்ப்பு இருக்கின்றது. அது ஏன் என்று எனக்கு என்றால் புரியவில்லை. வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஐக்கிய தேசிய கட்சி தமிழர்களுக்கு மாபெரும் குற்றச்செயல்களை, மாபெரும் கொடுமைகளை இயற்றியது. அதே வகையில் ஆனால் என்னவென்றால் ரணில் அல்லது சஜித் தான் வெற்றி பெறுவார், அனுர என்பவருக்கு எந்த ஒரு வெற்றி வாய்ப்பும் இல்லை எனும் கருத்து தமிழ் சமூகத்திற்குள் பரவலாக பரவி இருந்தது. அதாவது ஒரு சமூக ஊடகங்களில் இருக்கும், அதே நேரத்தில் எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர, அதாவது ஒரு மாணவர்கள், ஒரு படித்தவர்கள், ஒரு அரச ஊழியர்கள், ஒரு தொழில் புரிவோரை கடந்து
எங்களுடைய சாதாரண மக்கள், அதாவது வாசிய சாலையில் சென்று எங்களுடைய செய்தித்தாளை வாசிக்கும் மக்களுக்கு உண்மையில் அனுருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதான ஒரு செய்தி கடத்தப்படவில்லை. ஆகவே அவர்கள் அதை அவர் கருத்தில் கொள்ளவே இல்லை என்றே நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த வெற்றி அவர்களுக்குள் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. வெற்றியின் பின்னான அவருடைய செயற்பாடுகளாக இருக்கட்டும், ஐயோ இப்படி ஒருத்தர் இருந்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் இதை எங்களுக்கு தெரியாமல் போச்சே என்று கவலைப்பட்ட பல பேர் இருக்கின்றார். பெருமையாக இருக்கிறது உங்களுடைய புரிதல். தமிழர் சிங்களவர்கள் அந்த எக்கோ சேம்பருக்குள்ளே இருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த நிலையில் இருந்து மாறுவதற்கான ஒரு மாற்றமாக ஜனாதிபதி அனுரா அவர்களுடைய வருகை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம், இந்த மாற்றம் என்பது எல்லோருடைய மனங்களிலும் எல்லோருடைய சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்போம். இந்த இடத்திலே டெலோ அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் இந்த பொது தேர்தல் சம்பந்தமாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய தேசிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு ஊடக சந்திப்பை நேற்று சந்தித்திருந்தார். அவர் கூட இந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பற்றி கருத்து தெரிவித்த பொழுது தமிழ் மக்களுக்கு இப்படி தெரிவித்தார். இன்று தெற்கில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றத்தை கையாள்வதற்கு தமிழ் மக்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும். தெற்கில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அல்ல தமிழ் மக்களுக்கான மாற்றம் அல்ல என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெற்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் அல்லது ஜனாதிபதி மாற்றம் என்பது ஏதோ தமிழ் மக்களுக்காக ஏற்பட்ட மாற்றம் போல பலர் அதை திசை திருப்பி கொண்டு செல்வதென்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. தெற்கிலே கூட வழக்கமாக 50% மேலே வாக்குகள் எடுக்கின்ற ஜனாதிபதிகள் தான் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். இந்த முறை தெற்கு மக்களும் 42% வாக்குகளைத்தான் ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அது ஒட்டுமொத்த தென்னிலங்கை மக்களினுடைய வெற்றியாக அல்லது வாக்குகளாக கருதப்பட முடியாவிட்டாலும் கூட அது வடக்கு மக்களுக்கான வாக்காக நாங்கள் கருத முடியாது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது ஊழல், மோசடி, வஞ்சனை அப்படியான பல விடயங்களை தீர்ப்பதற்காக மக்கள் ஒன்றிணைந்து வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று வடக்கில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதான பிரச்சனையான எங்களுடைய அரசியல் தீர்வு, நீதி பொறிமுறை, பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை கருத்தில் கொண்டு அந்த மாற்றத்தை கையாளுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாங்கள் சரியான முறையிலே கையாள முடியும். தமிழ் மக்களினுடைய இனத்தினுடைய தேவைகளை அதனூடாகத்தான் நிறைவேற்ற முடியும் என்பதை நான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க முற்படுகிறேன். தமிழர்களுக்கானது அல்ல சிங்களவர்களுக்கானது என்று அவர்கள் அதை நிலைப்படுத்த முயற்சிப்பதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். நாங்கள் இதை கொண்டு போக நினைப்பது ஒரு அனைவருக்கும் சமமான அனைவருக்குமான உரிமைகளும் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கான சரியான நீதி கிடைக்க வேண்டும் எனும் இடத்திற்கு நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் கலந்துரையாடலில் இனவாதத்தினை அல்லது இன அடிப்படையிலான ஒரு செயற்பாட்டினை முன்னிறுத்துவதற்காக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை கடந்த ஒரு செயற்பாட்டை எதிர்பார்க்கின்றோம். அதே போல் இன்னொரு விடயம் அந்த கேள்வியினுள் அவருடைய கருத்தில் இருந்தது, இந்த ஜனாதிபதி வேட்பாளர் பெற்றுக்கொண்ட சதவீதத்தின் அடிப்படையா, அதாவது இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் 50% எடுத்த வேட்பாளர்கள் மட்டுமே பார்த்திருக்கிறோம், இவர் அதை கூட எடுக்கவில்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். 50% பெற்ற வேட்பாளர்கள் உண்மையில் அவருக்கான வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி அவருடைய மக்களாணை தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட வேட்பாளரின் மக்களாணை அவருக்காக வாக்களித்த மக்களின் ஆணையும், அதே போல் அவருக்கு எதிராக வாக்களித்த அல்லது அவர் வேறொரு வேட்பாளர் வாக்களித்த ஆனால் அவரை 2ஆம் பட்சமாக தேர்ந்தெடுத்த மக்களினும் மக்களாணையினை கொண்டது. ஆகவே இட் இஸ் மோர் இன்க்ளூசிவ் மேண்டேட். அந்த மக்களாணை பின்னணியில் பொது வேட்பாளருக்கு வழங்கிய தமிழ் வாக்குகளினுடைய வாக்குகள் இருந்திருக்கும், அதே போல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மக்களின் வாக்குகள் இருந்திருக்கும். இதில் அனைவரும் பங்குதாரர்கள். ஆகவே இந்த மாற்றம்
தமிழருக்கானது, சிங்களருக்கானது, முஸ்லிம்களுக்கானது, அல்லது இது தெற்கில் உள்ளவர்களுக்கானது, வடக்கில் உள்ளவர்களுக்கானது என்பதில் நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் கூறும் இந்த தேசிய மறுமலர்ச்சி என்பது நாங்கள் எங்களுடைய தீம் ஆக நாங்கள் தொனிப்பொருளாக கூறியிருக்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி என்பது மக்கள் தங்களுடைய அரசாங்கத்தினை பார்க்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றம். இதுவரை அரசாங்கத்தினை ஒரு முகத்தை பார்த்திருக்கிறார்கள். அந்த முகம் எப்படியாப்பட்டது என்றால் அடக்குமுறையின் முகம். அது அவர்களுக்கு நெருக்கம் இல்லாத ஒரு முகம். அது அவர்களுடைய மொழி உரிமைகளை மறுத்து அவர்கள் மீது அதிகாரத்தினை திணிக்கும் ஒரு முகம். அந்த முகத்திற்கு பதிலாக உண்மையில் அவர்களில் இருந்து ஒரு தலைமைத்துவங்கள், அவர்களில் இருந்து ஒரு அதிகாரிகள் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவேதான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் தமிழ் இளைஞர்கள், இந்த வடபகுதியைச் சேர்ந்த, நாட்டின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்கான இந்த மேடையை நாங்கள் திறந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இயக்கத்திற்கும், இந்த மக்கள் இயக்கத்திற்கும், இந்த சமூகத்திற்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை நாங்கள் குறைக்காவிடி இந்த சமூகத்தின் நீரோட்டம், இந்த சமூகத்தின் சிந்தனை இந்த இயக்கத்தை சேராது. இங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கு அது பங்களிக்காது. அதைத்தான் நான் மைய காரணியாக வைத்துக் கொண்டு என்னுடைய அரசியலை நான் ஈடுபடுகின்றேன். பங்களிப்பின் ஊடாகத்தான் இந்த இயக்கத்தின் பாதையினை சரிவர நெறிப்படுத்தலாம் எனும் நம்பிக்கையுடன் இன்னும் பல தமிழ் இளைஞர்கள் எங்களுடன் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது இந்த பாரம்பரிய தமிழ் அரசியல் தலைமைகளை கடந்து நாங்கள் இன்று புதிய இளம் அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான மேடை தேசிய மக்கள் சக்தி என்று நான் கூறுகிறேன். சரி, இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் இந்த வெற்றியை அன்றகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டது. ஆனால் 3 ஆசனங்கள் தான் இதுவரையில் பாராளுமன்றத்தில் அதன் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. அதை 114க்கு மேல் ஆக்குவது என்பது ஒரு பாரிய கடமை அல்லது பாரிய விடயமாக இருக்கிறது. பலருக்கு அதிலே ஒரு சந்தேகம் வருகிறது, முடியுமா, இவர்களால் முடியுமா என்று. அதை சாதிக்கலாம் என்பதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் தம்பி? அல்லது அதற்கான செயற்பாடுகளை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளலாமா? கட்டாயமா. அதாவது உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், அதன் போதும் நான் இந்த இயக்கத்துடன் முழு செயற்பாடுகளோடு இருந்தேன். நான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் முடிந்த அளவு பங்களித்துக் கொண்டிருந்தேன். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 3% வாக்குகளையே தோழர் அன்றகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அந்த தருணத்தில் அவர் உணர்ந்து கொண்ட விடயம்தான், இங்கு சமுதாயம் ஒரு மிகவும் கடும்போக்கான இனவாதத்தை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பாதை ஆனால் ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை எங்கிருந்து கண்டோம் என்றால், இளைஞர்கள் வீதியில் இறங்கி இரவு பகல் பார்க்காமல், மழை வெயிலை கருத்தில் கொள்ளாமல் சித்திரம் கீறினார். உண்மையில் அந்த சித்திரம் கீறிய இளைஞர்களின் மனதில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். இந்த நாடு ஒரு புதியதொரு மறுமலர்ச்சிக்கு உருவாகும், எங்களை உண்மையாக வழிநடத்த சரியான ஒரு தலைவர் வந்துவிட்டார் என்ற எதிர்பார்ப்பு. ஆகவே அதைத்தான் தோழர் சரியாக கருத்தில் கொண்டார். ஆகவே இந்த மாற்றத்தை உண்மையில் எதிர்பார்த்தவர்கள் ஒரு ஏமாற்றத்திற்கு சென்று அடைவார்கள். அவர்களினுடைய சிந்தனைக்கு நாங்கள் சரியாக எங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். அதாவது மக்கள் விடுதலை முன்னணி மிகவும் இறுக்கமான ஒரு கட்டமைப்புடைய அமைப்பாக இருக்கலாம். ஆகவே அதற்கான ஒரு திறந்த மேடையினை நாங்கள் ஏற்படுத்தி இவர்களை நாங்கள் உள்ளெடுத்துத்தான் இந்த நாட்டினை, அதாவது இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கும் சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற வேலையில் ஈடுபட்டோம். ஆகவே அதற்காக நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில், ஒவ்வொரு கிராம அடிப்படையில், வட்டார அடிப்படையில், ஆசன அடிப்படையில் எங்களுடைய அமைப்பினை வலிமைப்படுத்தும். ஆகவே இந்த அமைப்பு கீழ்மட்டத்தில் இருந்து, அதாவது வட்டார மட்டத்தில் இருக்கும் கமிட்டியில் இருந்து உறுப்பினர்கள் ஆசனத்திற்கும், அவ்வாறே தேசிய மட்டம் வரைக்கும் செல்லும் இந்த அமைப்பினை நாங்கள் உருவாக்கி, இந்த அமைப்பு வலிமைதான் எங்களுக்கான இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வலிமையை கொடுக்கும். அதே போல் இந்த நாட்டில் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை அமைக்க தவறியதில்லை. கூட்டணி அமைத்தாவது பெரும்பான்மையை பெற்றுக் கொள்கின்றனர். ஆனால் நாங்கள் தனியாக
பெரும்பான்மையை பெறுவோம் என்பதில் நிச்சயமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற கட்சிகள் மீள நாங்கள் ஒன்று சேர்வோம் என்ற கோஷங்களை எழுப்பி களத்திலே இறங்குகிறார்கள். அப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு பகுதியில் தன்னுடைய தனி வேட்பாளர்களை நிறுத்துமா? அதற்கான ஆதரவு தளம் அங்கே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது இன்று நாங்கள் வட மாகாணத்தில் ஜனாதிபதி தேர்தலில் 20,000 வாக்குகளுக்கு மேல் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த 20,000 வாக்காளர்கள் இன்று எங்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய முதன்மையான வாக்கினை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 20,000 வாக்காளர்களில் ஒரு 2,000 பேரை நாங்கள் செயற்பாட்டு உறுப்பினர்களாக கன்வெர்ட் பண்ண வேண்டும். அவர்களை சென்றடைந்து அவர்களுக்கான உத்வேகத்தை வழங்கி இந்த மாற்றத்தில் நீங்களும் பங்குதாரர்களாக வேண்டும் என்பதை நாங்கள் உருவாக்கும். அதே போல் இன்று எங்களுடைய தமிழ் சமூகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை காவலர்கள், அதே போல் பல்கலைக்கழகத்துக்குள் செயற்பட்டுக் கொண்ட மாணவர் உறுப்பினர்கள், இவர்கள் உண்மையில் இந்த அதாவது இங்கு அரசியலுக்கான பிரவேசம் என்பது ஒரு மாபெரும் பேரியர் டு என்ட்ரியாக இங்கே இருக்கிறது. அதாவது நீங்கள் அரசியலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு கட்சியுடன் தொடர்பட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு யாரையாவது தெரிய வேண்டும், அப்படியான பாறை சிக்கல்கள் பல இருக்கு. ஆகவே தேசிய மக்கள் சக்தி கொடுக்கும் இந்த வாய்ப்பு என்னவென்றால், உண்மையாக இந்த தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த எதிர்பார்க்கும் இளைஞர்கள், நீங்கள் இந்த உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருந்து பெரும் இந்த தகவல்கள், புதிய சிந்தனைகள், உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கருத்துக்கள் தான் மிகவும் சரியான ஒரு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அதாவது நாங்கள் போகும் திசை மிகவும் சரியான திசையாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய வழிகாட்டல் மிகவும் முக்கியமானது. ஆகவே புதிய இளம் தலைமுறை இன்று இந்த அரசியல் சவாலினை கையில் எடுக்க வேண்டும். அதற்கு அவசியமான மேடையினை நாங்கள் உருவாக்கித்தர தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த சரியான திசையில் இந்த நாட்டை வழிநடத்த தமிழ் சமூகத்தின் பங்களிப்பு அவசியம். அவர்களின் பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியினூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் சமீபத்தில் உங்களுடைய தோழர் ஒருவரோடு பேசினேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய தொலைபேசியில் 3000க்கு மேற்பட்ட மெசேஜ்கள் இருக்கிறது, பலர் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் பலர் என்பிபியோடு சேருவதற்கு, தேர்தலிலே களத்திலே நிற்பதற்கு அங்கே பலத்த போட்டி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அதை கொஞ்சம் மக்களுக்கு அதனுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்களேன். உண்மையான விடயம். அதாவது கடந்த 4 தினங்களாக என்னுடைய தொலைபேசி கூட நிற்காமல் அடித்துக் கொண்டிருக்கின்றது. பல வகையான தொலைபேசி அழைப்புகள், வெளிநாடுகளிலிருந்து, இலங்கையிலிருந்து, எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் இன்று மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், அதில் பங்களிக்க வேண்டும் என்று அவர்களும் நினைக்கின்றனர். ஆகவே இந்த மாற்றத்தில் நாங்கள் பங்களிப்பதற்கான பல வழிகள் இருக்கின்றன. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதில் செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த இயக்கம், இந்த மக்கள் இயக்கத்தின் பண்பினையும் நாங்கள் கட்டாயம் தெளிவாக புரிந்து கொள்ளும். நாங்கள் எங்களுடைய இந்த சக்தியினை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கும் இந்த கட்டமைப்பிற்குள் அனைவருக்கும் இடம் இருக்கின்றது. இட் இஸ் இன்க்ளூசிவ் அண்ட் இட் இஸ் டைவர்ஸ் அண்ட் இட் இஸ் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் ஒரு இளையவராக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவும் ஒரு அப்பழுக்கற்ற வகையில் நீங்கள் பேசுகிற விடயமே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்தில் உங்களை அறிமுகப்படுத்திய அல்லது நீங்கள் உரைபெயர்ப்பாளர் என்பதற்கு அப்பால் கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட துறை சார்ந்த வைத்தியராக இருந்த தம்பி டாக்டர் அர்ஜுனா, அவருடைய முதல் அரசியலுக்குள் தான் போகலாம், மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கிறது என்ற பொழுது அவர் உங்கள் மூலமாக
இந்திமா சகோதரியோடு பேசி அதை ஒரு சர்ச்சையாக்கி அதை அந்த ஒலிப்பதிவுகளை வெளியிட்டு பலவிதமான குளறுபடிகள் இன்று அவர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருக்கான ஒரு சிறிய ஆதரவு குழுமம், அதாவது தாங்கள் ஒருவரோடு பேச வேண்டும் அல்லது இந்த ஃபேஸ்புக் டிக்டாக்லே சம்பாஷணைகள் நடத்த வேண்டும் என்ற வகையில் அவருக்கான ஒரு ஆதரவு தளத்தில் அவர் சிறை சென்றதற்கு அன்றகுமார திசாநாயக்க தான் காரணம் என்று சொல்லுகிற அளவிலே செயல்பாடுகள் வருகிறது. உங்களுக்கும் இந்த அர்ஜுனாவுக்கும் ஏற்பட்ட அந்த உறவு பற்றி ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்குமா? சகோதரனாகவே கூறுகின்றேன். ஏனென்றால் நான் அவருக்கு பேசும் பொழுது அவர் ஒரு என்னோட மிக நெருக்கமாக பேசினார். என்னை விட ஒரு 10 வயது கிட்ட அதிகமானவர். ஆனால் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரே ஆசிரியர்களிடம் படித்த அந்த ஒரு உறவு ஒன்று இருக்கின்றது என்று வரைக்கும் அவர் பேசும் பொழுது எனக்கு உண்மையில் ஆரம்பத்தில் இந்த விடயம் ஆரம்பிக்கும் பொழுது நான் உண்மையில் இந்த சாவகச்சேரியில் மாபெரும் இந்த போராட்டம் வெடிக்க முன் நான் அர்ஜுனா அண்ணாவுக்கு பேசியிருந்தேன். நான் கூறியிருந்தேன், அண்ணா நீங்கள் செய்வது கொஞ்சம், அதாவது என்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நீங்கள் குழப்புகிறீர்கள், ஆகவே உங்களுக்கு எதிராக அதன் இது திரும்பக்கூடும், ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். நான் இவ்வாறு தான் அரசியல் செயற்பாட்டை ஈடுபடுவதற்காக, எனக்கு தெரியும் இந்த சிஸ்டம் இஸ் கரப்டட் உண்டு, அதனால நான் சிஸ்டத்துக்கு வெளியில் வந்து சிஸ்டத்தை மாற்றணும். இன்னைக்கு நீங்க சிஸ்டத்துக்கு உள்ள இருந்து கொண்டு இதை மாற்ற ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா அதுல வார ஃபிரிக்ஷன் கட்டாயம் உங்களை நசிக்கிடும், உங்களுக்குள்ள ஒரு பிளாக் மார்க்கை போட்டு லொக் பண்ணிடுவாங்க. அது கவனம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த அனைத்தும் படித்து அவர் மாபெரும் பிரபல்யமாக மாறி அது வேறொரு திசையை நோக்கி சென்று கொண்டது, அரசியல் திசையை நோக்கி சென்றது. அதன் பின் தான் அண்ணன் எனக்கு பேசி அவர் எதிர்பார்த்தது என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி அவருக்கு ஒரு சுதந்திர உரிமை வழங்க வேண்டும், அவருக்கு விருப்பமான வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது. நாங்கள் கூறியிருந்தோம், எங்களுடைய கட்சி யாப் இருக்கின்றது, இதில் தனிநபர்கள் சேர வேண்டுமாயின் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இவை, ஒரு அமைப்பு சேர வேண்டுமாயின் அவற்றுக்கான பாதை இது, அவ்வாறு ஒரு அமைப்பு சேருமாக இருந்தாலும் இந்த வரப்போற தேர்தலில் நாங்கள் அந்த அமைப்பினை ஒன்று உள்வாங்கி செயற்படுவது தொடர்பாக நாங்கள் மத்திய குழுவில் சிந்திக்க வேண்டும், பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அரசியல் என்பது அவ்வாறு நினைத்து உடன் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல, அதுக்கு இவ்வாறான பொறிமுறை இருக்கின்றது. அதே போல் மக்களிடையே பிரபல்யம் பெறுவதிலும் அரசியலில் அடைவு மட்டம் ஒன்றை அடைவது, அது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவது என்பதும் இரண்டு விடயம். அதாவது நான் அர்ஜுனா அண்ணாவுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம், தமிழ் சமூகத்திற்குள் ஊழல், லஞ்சம், துஷ்பிரயோகம் தொடர்பான ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்ததற்காக நான் அர்ஜுனா அண்ணாவிற்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன், கடமைப்பட்டேன். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளில் நிச்சயமாக வைத்தியத்துறையில் உள்ள ஊழல்கள் அல்லது அதை சீர்திருத்துகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும். ஆகவே அர்ஜுனா ஒரு துறையில், ஒரு வைத்தியசாலையில் அல்லது 2 வைத்தியசாலையில் நடந்த விடயங்களை அல்லது ஊழல்களை மக்கள் மத்தியிலே வெளிக்கொண்ட விடயமே பாரியளவு மக்கள் ஆதரவு அலையை உலகளாவிய ரீதியில் இருந்தது. அந்த வகையிலே தான் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய எதிர்பாராத அவருடைய வருகை தந்திருக்கக்கூடிய அச்சத்தை, அதாவது நாட்டை விட்டு ஓடுபவர்கள், நாட்டை விட்டு வெளியேறுபவர்கள், வாகனங்களை தாங்களாக கொண்டு வந்து தருபவர்கள் என்கின்ற செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. நிறைவாக உங்களிடம் புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் தாயகத்தில் வாழ்கிற உறவுகளுக்கும் ஒரு இளைஞனாக நம்பிக்கையோடு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் வெற்றியை கண்டவர் என்கின்ற முறையிலும் வெற்றி காண துடிப்பவர் என்ற முறையிலும் தம்பி அருள் கோகிலன், டாக்டர் அருள் கோகிலன் என்ன சொல்லுவீர்கள்? எங்களுடைய நாடு நாங்கள் தேவையான அளவு ரத்தம் சிந்திவிட்டோம், தேவையான அளவு கண்ணீர் சிந்திவிட்டோம், தேவையான அளவு வேதனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். இனி இது எங்களுடைய நாட்டில் நாங்கள் இட்ஸ் டைம் டு ஹீல், அதுதான் கூறுகிறேன். நாங்கள் எங்களுடைய உள்ள வடுக்கள் ஆற்றப்பட வேண்டும், எங்களுடைய காயங்கள் ஆற வேண்டும். அதற்கான காலம் எங்களுடைய சமூகங்களுக்கிடையில் இருந்த இந்த பிரதிவிரோதத்தினை நாங்கள் அகற்ற வேண்டும். அதை நாங்கள் அரசியலமைப்பு கூடாக கட்டாயம் செய்வோம்.
ஆனால் அதை கடந்து எங்களுடைய மக்களின் எழுச்சிக்கு, மக்களுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சிக்கு தேவையான ஒரு பொருளாதார மற்றும் சமூக பின்னணி உண்டு. அதாவது இந்த எங்களுடைய எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் அவர்கள் திரைப்படங்கள் எடுக்க வேண்டும், அவர்கள் நாடகங்கள் எடுக்க வேண்டும். அவை எங்களுடைய ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அவை ஒளிபரப்பப்பட வேண்டும். மக்களின் வலிகள் வேதனைகளை அவர்கள் சொல்லுவதற்கான ஒரு ஊடகம், அதற்கான மேடை அமைத்து கொடுக்கும். அது மட்டுமில்லை, எங்களுடைய வடபகுதியில் வாழும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய கல்விக்கேற்ற, அவர்களுடைய தகமைக்கு, திறமைக்கு, அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ற ஒரு செயற்பாட்டு தளம் இங்கு எங்களுடைய புதிய புத்தாக்கங்கள், இங்கு புத்தாக்கங்களுக்கு தேவையான பின்னணியை, இங்கு இருக்கக்கூடிய உற்பத்திகளை, எங்களுடைய இப்படை, எங்களுடைய விவசாய பொருட்களிலிருந்து, அதே போன்று எங்களுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள், இருக்கக்கூடிய வளங்களினை பயன்படுத்தி உருவாக்கப்பட வேண்டிய உற்பத்தி, இவை அனைத்திற்கும் தேவையான பின்னணியை நாங்கள் ஏற்படுத்தி, நாங்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் இந்த நாட்டில் முதலீடு செய்வதற்கு, வியாபாரம் தொடங்குவதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஒரு இன்சென்டிவ் வழங்குவோம். அதாவது அவர்களுக்கான ஒரு ஊக்க செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடுவோம். அதே போல் அவர்களுக்கான வாக்குரிமை, அவர்களுக்கான சொத்துரிமை தொடர்பாக நாங்கள் பல மாற்றங்களை செய்வதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இன்று நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய சிந்தனையில் ஒரு மக்கள் இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் புதிய ஒரு கண்ணோட்டத்தில் அணுகும். இதுவரை வந்த அரசாங்கங்களை ஒரு சிங்கள அரசாங்கம் எங்களை இப்படி நடத்துகின்றது என்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு சிங்கள அரசாங்கம் என ஒரு முதல் எடுக்கப்பட்ட முடிவு, பிரெஜிடஸ். அத்துடன் இந்த எங்களுடைய அரசாங்கத்தை பார்க்க வேண்டும். இது ஒரு மக்கள் அரசாங்கம். இந்த மக்கள் அரசாங்கத்தில் நீங்களும் பங்குதாரர்கள். உங்களுடைய கருத்திற்கு பாரிய ஒரு முக்கியத்துவம் நாங்கள் வழங்குகின்றோம். கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேண்டும். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தூரத்தினை நாங்கள் இன்னும் குறைக்க வேண்டும். இந்த சமூகம் ஒரு சமூகமாக ஒன்றாக சேர்வதற்கு தேவையான சிந்தனை மாற்றத்தையாவது நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் தேசிய மறுமலர்ச்சி எங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது. அதை எங்களால் மிகவும் இலகுவாக கைப்பற்றிக் கொள்ள முடியும். ஆகவே நான் கேட்டுக்கொள்ளும் அனைவரிடம் கேட்டுக்கொள்வது, நாங்கள் இந்த சமூக மாற்றத்தில் ஒரு பங்குதாரராக மாறுவோம். தம்பி டாக்டர் அருள் கோகுலன் இந்த தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கலாமா? கட்சி தீர்மானம் செய்தால் கட்டாயமாக வேட்பாளராக களமிறங்கலாம். வடக்கு பகுதியில் தான் களம் இறங்க வேண்டிய இடம் வடபகுதி தான். நான் இந்த கட்சியில் உண்மையாக என்னுடைய பூர்ணகால அரசியலுக்கு நான் வந்ததற்கு காரணம், நான் எங்களுடைய அதாவது எங்களுடைய சுகாதார சேவை முறைமையில் ஒரு அடிப்படையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றேன். அதாவது டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசின், இது தொடர்பாக ஆராய்ச்சி பகுப்பாய்வு தொடர்பாகத்தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அந்த இடத்திற்கு இந்த சுகாதார சேவையை கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரு அரசாங்கம் தேவை. அதில் நான் பங்குதாரராக இருப்பேன். சில நேரம் அமைச்சரவையில் வேலை செய்யலாம், எங்கேயும் வேலை செய்யலாம். ஆனால் இந்த மாற்றத்தில் நான் ஒரு பங்குதாரராக கட்டாயம் இருப்பேன். இந்த இயக்கம் எங்களுக்கு வழங்குகின்ற அந்த கடமை எதுவோ அந்த கடமையினை ஆற்றி நாங்களும் இந்த மாற்றத்தில் பங்குதாரராக இருப்போம். அதில் ஒரு பாரிய திருப்தி இருக்கின்றது. அதை அனுபவித்து பாருங்கள், நீங்களும் பங்குதாரராக. மிகுந்த மகிழ்ச்சி தம்பி. உங்களை போன்ற இளையவர்கள் இந்த அளவு தெளிவோடு அரசியல் களத்தில் குதித்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. நல்லதொரு எதிர்காலத்தை, வளமான ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே வாழ்கிற இனங்கள் பேதமில்லாத ஒரு ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக தங்களுடைய தனித்துவம் மிக்க சுய நிர்ணய உரிமைகளோடும் தங்களுடைய கலை கலாச்சார மொழியியல் ரீதியான செயல்பாடுகளை சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் இந்த வருகிற 5 ஆண்டுகளில் ஸ்திரமாக உருவாக்கப்பட்டு அவை நிரந்தரமாக பேணக்கூடிய வகையிலே ஒரு மாற்றமாக இது அமைய வேண்டும் என்று உங்களுக்கும் இந்த NPP கட்சிக்கும் எமது வாழ்த்துக்களையும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.